அல்லேலூயா. அரசியலில் இன்னைக்கு அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அந்த சாக்கடையில் நுழைந்தாதான், அந்த சாக்கடை வழியாக நுழைந்தாதான் இன்னைக்கு நாட்டு தலைவராக இருக்கிறாங்க, நாட்டு பிரதமராக இருக்கிறாங்க, நாட்டில் முதலமைச்சராக இருக்கிறாங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அந்த அரசியல் என்கிற அந்த சாக்கடையில் விழாத வரைக்கும், அதில் நுழையாத வரைக்கும் அவர்கள் நல்ல மனிதர்களாக பேர் எடுக்கிறார்கள் சமுதாயத்தில். அவர்கள் பேரில் ஒரு குற்றமும் மனிதர்கள் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். ஆனால் அந்த அரசியல் சாக்கடையில் ஒருவர் விழுந்தால், அதில் ஒருவர் நுழைந்தால், இந்த உலகம் ஏற்கனவே அதுக்குள்ளே இருக்கிற அரசியல்வாதிகள், வழியே போகிற மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து அந்த அரசியலுக்கு நுழைந்தவர்களை, அரசியலுக்குள்ளே வந்தவர்களை என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையும் பேசி அவர்களை அரசியலை விட்டு என்ன செய்கிறாங்க, ஓட வைக்கிறாங்க. அது எல்லாம் தாக்கு பிடிச்சி ஒருத்தவங்க நிற்கும்போது தான் அவங்க நாட்டுக்கு தலைவராக மாறுறாங்க. அதனால தான் சொல்லப்படுகிறது அரசியல் என்பது ஒரு சாக்கடை. அல்லேலூயா. என்னெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. அரசியலுக்குள்ளே நீ போயிட்டேன்னு சொன்னால் உன்னை இதுதான் சொல்லணும்னு கிடையாது, என்ன வேணாலும் சொல்லுவாங்க. ஆனாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் பயந்தா அவங்க என்னவா மாற முடியாது, நாட்டுக்கு முதலமைச்சராக மாற முடியாது, பிரதமராக மாற முடியாது. அந்த அரசியல் என்கிற சாக்கடையில் ஒருவன் துணிஞ்சு விழுந்தாதான் அவன் நாட்டுக்கு தலைவராக மாற முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சமுதாயத்தில் பாருங்கள், எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு அரசியலுக்குள்ளே வந்த பிறகு ஏகப்பட்ட பேர் வைக்கிறாங்க, ஏகப்பட்ட பழி சுமத்துக்கிறாங்க, ஏகப்பட்ட காரியத்தை அவங்க மேலே பொய்யாய் குற்றம் சுமத்துகிறவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட அந்த அரசியல் என்கிற ஒரு சாக்கடையில் விழுந்தாதான் நாட்டுக்கு என்னவா மாற முடியுது, தலைவராய் மாற முடியுது. அவங்களாம் எக்ஸாம் எழுதிட்டா தலைவராக மாறுறாங்க. பிரதமர் இருக்காரு, பிரதமருக்குன்னு எக்ஸாம் வைக்கிறாங்களா? இந்த எக்ஸாமில் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பிரதமர் ஆயிடலாம், இந்தியாவுக்கே பிரதமர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வைக்கிறாங்க? இல்லை. அந்த அரசியல் என்கிற அந்த சாக்கடையில் விழுந்து ஜெயிச்சாதான், அதுக்குள்ளே நுழைஞ்சாதான், அதுக்குள்ளே இறங்கினா சேற்ற வாரி பூசுவாங்க, சேர வாரி அடிப்பாங்க, அது மேலே என்னென்ன அந்த சாக்கடைக்குள்ளே கிடக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வீசுவாங்க. அது எல்லாம் தாண்டி ஜெயிச்சு அதுக்குள்ளே நுழைஞ்சி போனாதான் அவர்கள் நாட்டுக்கு பிரதமராக வர முடிகிறது. அதுக்குள்ளே அந்த நாட்டுக்குள்ளே அவங்க தலைவராக, ஒரு முதலமைச்சராக, ஒரு அமைச்சராக, ஒரு மந்திரிமார்களாக ஏற்பட முடிகிறது. அல்லேலூயா. அதுபோல அரசியல் என்கிற ஒரு சாக்கடையில் ஒருவன் விழுந்தால்தான் நாட்டுக்கு என்னவா முடியுது, தலைவனாக முடிகிறது. அதுபோல இங்கே சாலகம் என்கிற சாக்கடை வழியாக நுழைஞ்சாதான் இங்கே அவன் தலைவனாக ஏற்பட முடிகிறது. அல்லேலூயா. அதைத்தான் சொன்னார் தாவீது, எவன் சாலகத்தின் வழியாய் நுழைவானோ அவன் என்னவா மாறுவான், தலைவனாக மாறுவான் என்று சொன்னார். அவனை தலைவனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அதிலே யோவாப் என்பவன் முந்தி அந்த சாக்கடையில் நுழைந்து அவன் குருடர்களையும் சப்பானிகளையும் எபூசியரையும் முறியடித்து அவன் தலைவனாக ஏற்பட்டான். அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ளே கர்த்தர் நமக்கென்று வைத்த ஒரு ஆசீர்வாதத்தை அடையணும் சொன்னால், கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற ஒரு மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த சாக்கடையில் அந்த சாலகத்தின் வழியை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது, நுழைந்தாதான். சபையில் என்ன அது சொல்லுவாங்க, சபையில் யாராவது என்ன இது சொல்லுவாங்க, யாராவது என்ன அப்படி பேசுவாங்க. அல்லேலூயா. வெட்கப்படக்கூடாது. கர்த்தர் நமக்கு சபையில் ஒரு பொறுப்பை கொடுக்குறாரு அப்படின்னா அது நீ என்னைக்கு தட்டி கழிக்கிறியோ அந்த ஆசீர்வாதத்தை நீ இழக்கிறன்னு அர்த்தம். இந்த வேலை நான் செய்ய மாட்டேன், இது யார்கிட்டயோ சொல்லு, இது வேறு யாராவது செய்ய சொல்லு, இது நான் பாட மாட்டேன், இங்கே சாட்சி நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. எப்போ சபைக்குள்ள உனக்கு ஒரு வேலை கொடுக்கப்படுகிறதோ அது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுகிற ஒரு காரியம், கர்த்தரால் உனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மேன்மை. அந்த மேன்மையை நீ எப்போ தட்டி கழிக்கிறியோ, ஏன் தட்டி கழிக்கிற, சாக்கடை வழியா சாலகத்தின் வழியா நுழையிறதுக்கு நீ தயங்குற. இந்த இடத்துக்கு வந்து நிற்பது எல்லா ஊழியக்காரர்களும் எல்லா தேவ பிள்ளைகளும் சாதாரணமாக வந்து நிற்கல, அந்த சாலகத்தின் வழியாக நுழைஞ்சுதான் இங்கே வந்து நின்று இன்றைக்கு ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி கொண்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. சாலகத்தின் வழியாக நுழைஞ்சாதான் உன் குடும்பத்தை நீ ஆதாயப்படுத்த முடியும்.
நீ சர்ச்சுக்குன்னு ஜபத்துக்குன்னு நீ வந்துட்டேன்னு சொன்னால் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பேச மாட்டாங்க, எல்லாரும் உன்னை வாழ்த்த மாட்டாங்க, எல்லாரும் உன்னை மெச்சிக்கொள்ள மாட்டாங்க. என்னென்ன பேசணுமோ அது எல்லாம் பேச தான் செய்வாங்க. யார் யார் கூட கூட்டு வைக்கணுமோ எல்லாரும் கூட கூட்டு வைப்பாங்க, யார் யார் கூட சேர்த்து வைக்கணுமோ எல்லாரும் கூட சேர்த்து வச்சு பேசுவாங்க. சொந்த புருஷன் பேசுவாங்க, சொந்த தாய் தகப்பன் பேசுவாங்க, சகோதரன் சகோதரிகள் பேசுவாங்க, உறவினர்கள் பேசுவாங்க. யார் கூட எப்போ சேர்த்து வச்சு எங்கே கூட்டு வச்சு என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இதுதான் அந்த சாளகத்தின் வழியாக நுழைவது. உன் குடும்பத்தை காப்பாற்றி கொள்ள, உன் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொள்ள என்னைக்கு நீ ஆண்டவருக்குள்ள அடி எடுத்து வைக்கிறியோ உன்னை சும்மா விடாது இந்த சமூகம், இந்த சமுதாயம், இந்த உறவினர்கள், இந்த சொந்த பந்தங்கள், இந்த உலகம் உன்னை சும்மா விடாது. உன்னை சாளகத்தின் வழியாக நீ நுழையிறன்னா சேற்றை வாரி உன் மேலே பூச தான் செய்யும், சாக்கடை அள்ளி உன் மேலே தலையில் தூவ தான் செய்யும். அப்படி எல்லாம் செஞ்சு அதுக்கு தயங்கிக்கிட்டு தான் இன்றைக்கி நிறைய பேர் சாளகத்தின் வழி என்ன செய்கிறது இல்லை, நுழையிறது கிடையாது. ஐயோ எங்கள் சொந்தக்காரி ஏதாவது சொல்லுவாங்க, நான் சர்ச்சுக்கு வர்றது எனக்கு பிரச்சனை இல்லை, எங்கள் சொந்தக்காரி ஏதாவது சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாங்க, எங்கள் குடும்பத்தில் யாராவது தப்பாக நினைப்பாங்க, யாராவது எதனா சொல்லுவாங்க. இந்த சாளகத்தின் வழியாக யாரும் என்ன செய்யறதில்ல, நுழையிறதுக்கு தயங்குறாங்க. ஒரு பக்கம் வெளியில் இருக்கிற ஜனங்க அப்படி தயங்குறாங்க, ஒரு பக்கம் சபைக்குள்ளே இருக்கிற தேவ பிள்ளைகளும் கர்த்தரால நன்மை பெற்ற பிள்ளைகளும் இந்த சாளகத்தின் வழியாக நுழையிறதுக்கு யாராவது என்ன பார்த்து சிரிப்பாங்க, யாராவது எதனா ஒன்று சொல்லியிருப்பாங்க, யாரோ ஒன்று ஏதோ சொல்லியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உடனே இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், அந்த வேலையை நான் செய்ய மாட்டேன், வேற யார்கிட்ட செய்ய சொல்லு. நீ கர்த்தரால் வருகிற ஆசீர்வாதத்தை மேன்மையை நீ தட்டி கழிக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா.